எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டார் 77ல். 81ல் பழக்கடை பாண்டின்னு ஒருத்தரை பார்க்கறதுக்கு மதுரை ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. எம்ஜிஆர் போகும்போது அங்கே காளிமுத்து சொல்கிறாரு, கக்கன் இங்கே படுத்திருக்கதா சொன்னாருன்னு. எங்கே படுத்திருக்காருன்னு தேடுறாங்க, கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா ஒரு பழைய பாய், தலைமாட்டில் ஒரு ஆஸ்பத்திரியில் சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, ஒரு ஈய தட்டு, கிண்ணம் தட்டு, ஈய தட்டு, கிண்ணம்னா சின்னது, இது குழம்பு வாங்குறது, தட்டுனா கொஞ்சம் பெரு சோறு வாங்குறது, அது வச்சு அப்போது அது சுத்திகரிப்பு பணியாளர் ஒருத்தர் சொல்கிறான், ஐயா கக்கர் அந்த பெட்டில் படுத்திருக்காரு யாருன்னு. எம்ஜிஆர் வந்து பார்த்தா ஒரு பழைய பாயில் கோமணத்தை கட்டிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பிஞ்சு போன ஒரு தலையாணி, டீன் கீன் எல்லாம். சிஎம் வந்துட்டு படம் வந்த பிறகு ஒரு ஒரு மர நாற்காலி கொண்டு வந்து போடுறாங்க அவருக்கு. அவர் உட்கார வச்சு எம்ஜிஆர் உட்காந்து பேசுகிறாரு. அந்த படத்தை நானே கோமணத்தோடு உட்காந்துருக்கார். இப்போ உங்களுக்கு ஐயா என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா, ஒரு நல்ல பாயும் ஒரு பெட்ஷீட் வாங்கிக்கணும்னு கேட்குறாரு. எம்ஜிஆர் கருப்பு கண்ணாடிக்குள்ளேருந்து தண்ணி வந்து தான் காளிமுத்து சொல்கிறார். என்ன கேட்குறாரு? ஒரு பாய், புது பாயும் போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட்டும். எம்ஜிஆர் இல்லை உங்களை நான் சிறப்பு வார்டில் உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க சொல்கிறேன். எல்லாரும் சிறப்பு வார்டுக்கு போக முடியாதுப்பா. யார் சொன்னது? நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நீ வந்து பார்த்துட்டு போயிட்டீல, இனி எல்லாம் என்னை வந்து பார்த்துக்குவான். எப்படி இயல்பாக வாழ்ந்துருக்கான்னு பாரு. நீ வந்து என்னை பார்த்துட்டு போயிட்ட, எம்ஜிஆரே வந்து பார்த்துட்டு போயிட்டான்னா தினம் என்னை வந்து டீன் பார்த்துக்குவாருப்பா. இதே பாய், இதே தலைவாணி, எனக்கு புது பாய் ஒரு பெட்ஷீட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிடும். இப்படி சமரசமே செய்து கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, எம்எல்ஏக்களுக்கு பூரா பென்ஷன்,